வணக்கம் நேயர்களே. ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் களம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு நாள் சூடு ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்குது. இந்த நிலைமையில டிடிவி தினகரன் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். இவருக்கு 12/12/1963 பிறந்திருக்கிறாங்க. இவங்க துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், கன்னி லக்னம். இப்போ இவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா புதன் திசையில் குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இவருடைய ஜாதகத்தை பொறுத்த மட்டிலும் இவருக்கு யோகியாக வரக்கூடியவர் சூரிய பகவான். எப்பவுமே ஒரு அரசியல் கிரகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன். அப்ப அந்த சூரிய பகவானே யோகியாக வருகிறார். அப்படி யோகியாக வரக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்தில், இந்த கன்னி லக்கணத்துக்கு 12க்குரிய சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் அந்த அரசியல் ஆசைகளை தூண்டக்கூடிய இடத்திலும் அரசியல் முயற்சிகளை செய்யக்கூடிய இடத்திலும் விருச்சிகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். கூடவே மாந்தியும் இருக்கிறார். இது ஒரு வகையில சிறப்பு தான். இவர் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். எந்த கட்சிகளையாவது எதையாவது ஒரு தூண்டுதலாக இருந்து கொண்டே இருப்பார். இந்த தேர்தலில் இவருடைய பங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி லக்னத்துக்கு 7க்குரிய குரு பகவான் எப்பவுமே பாதகத்தை செய்யக்கூடியவர். அதாவது புதனுக்கு குரு எதிரி. அப்போ பாதகத்தை செய்யக்கூடிய குரு பகவான் இவருக்கு எதிர் நட்சத்திரத்திலேயே அமைந்திருக்கிறது. அப்படி எதிர் நட்சத்திரத்தில் அமையும் பொழுது எப்பொழுதுமே துலாம் ராசியாக இருந்தாலும் சரி, துலாம் லக்னமாக இருந்தாலும் சரி, குரு பகவான் அதற்கு எதிர்ப்பு தான். அதே மாதிரி கன்னி லக்னம், அதற்கும் குரு பகவான் எதிர்ப்பு தான். அப்போ தீமையை செய்யக்கூடிய கிரகமாக குரு பகவான் இருந்தாலும் அவர் எதிர் நட்சத்திரத்தில் அமைவதால் நன்மையை செய்வார். அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரிகளால் நன்மையை அடைய போகிறார் டிடிவி தினகரன் அவர்கள். இன்னைக்கு அண்ணாமலையோட சந்திச்சாரு, அமித்ஷாவோட சந்திச்சாரு, எடப்பாடியோட சந்திச்சாரு, இப்படின்னு பல கூச்சல் குழப்பங்கள் இருந்தாலும் இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் டிடிவி தினகரனுடைய ஒரு முயற்சியின் மூலியமாக அரசியல் கட்சிகள் ஒரு ஒருங்கிணைப்புக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இந்த தேர்தலில் யாருக்கு முக்கிய பங்கு இருக்கோ இல்லையோ தெரியாது. திரு டிடிவி தினகரன் ஐயா அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பங்கு இருக்கும். ஏனன்னா இவருக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை குரு புத்தி வேற. அதாவது புதன் திசையில் குரு புத்தி, லக்னாதிபதி திசை நடக்கிறது, குரு புத்தி நடக்கிறது. அப்ப அந்த குரு புத்தி 2027 வரைக்கும் நன்மையை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. அப்ப தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் நன்மை செய்யும் எதிரிடை நட்சத்திரத்தினுடைய அமைப்புல. அப்போ 2027 வரைக்கும் திரு தினகரன் அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையே இருக்கிறது. அப்படின்னா இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இவர் உருவாக்கக்கூடிய கூட்டணி கண்டிப்பாக வெற்றி அடையும். இவர் தலைமையிலேயோ, இவர் தலைமை ஏற்க மாட்டார். அதாவது முதலமைச்சர் நாற்காலியில் நேரடியாக இவர் உட்காருவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் அதே சமயத்தில் யாரையாவது உட்கார வைக்கக்கூடிய அதிகாரத்தை பெறுவார். அதுக்கு ஸ்டஃபனா இருக்குது. அப்ப யாரையாவது உட்கார வைக்க ஒரு முக்கிய ஸ்குருவா இருப்பார். இவர் இல்லாமல் இந்த 3வது அணி உருவாகாது என்கின்ற நிலைக்கு இவர் வந்து விடுவார். அந்த 3வது அணியை இவர் உருவாக்கினால் அந்த 3வது அணி வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு 2 நிலைப்பாடுகள்ல கூட்டணிகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீமான், டிடிவி தினகரன், அண்ணாமலை இவர்கள் 3 பேரும் இணைந்து ஒரு கட்சியை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக தமிழகத்தில் ஒரு விஸ்வரூபமான வெற்றியை அடைய முடியும். ஏன்னா கூட்டணி கட்சிகள்லாம் பொதுவாக பாரதிய ஜனதா, ஏன்னா 7ல குரு ஆட்சி, குரு என்றால ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதுதான். அப்ப அந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூலியமாக இவருக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர் தான் திரு அண்ணாமலை. நேரடியாகவோ அல்லது அண்ணாமலை இவர்கள் எல்லாரும் இணைந்தோ ஒரு புது கூட்டணியை உருவாக்கினால் தமிழகமே ஸ்தம்பிக்கும். இந்த திமுக கட்சிகளுக்கு ஒரு சவாலாக விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவரால் உருவாக்க முடியும். இவருக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தசா பலன்களை பொறுத்த மட்டிலும் திரு டிடிவி தினகரன் ஐயா அவர்களுக்கு சாதகமாகவே உள்ளது. ஆகையால் சில பரிகாரங்களை செய்ய வேண்டிய அமைப்புகள் இருக்கிறது. அதை செய்தால் இவர் இன்னும் விஸ்வரூபம் எடுப்பார். அதை பொது தளத்தில் நம்ம வெளியிட முடியாது. சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பண்ணிட்டாருன்னா அடிபொலி தான். இவரை சுற்றி தான் அரசியல் இருக்கும். இன்னும் 2 ஆண்டுகளுக்கு திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் காத்திருக்கிறது. இவர் மூலியமாக 3வது கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள்
இவர் பங்கெடுத்து மூன்றாவது கூட்டணி வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே நலமாக இருக்கிறது. ஜூட் என்ன பண்ணணும்னா, என்ன இவர் பண்ணணும்னா, நிறைய செலவு பண்ணணும். தனுசு லக்கணத்தில் இவருக்கு புதன், சுக்கிரன், செவ்வாய், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்குது, வலுவான கிரகங்கள். அப்ப 2க்குரிய சுக்கிரன், 3க்குரிய செவ்வாய், லக்கணம் 10க்குரிய புதன். அப்ப 10ஆம் இடம் பதவிஸ்தானம். அந்த 10ஆம் இடம் பதவிஸ்தானத்துல யார் போய் உட்கார்ந்து இருக்கிறா? ராகு பகவான் போய் திருவாதிரை நட்சத்திரத்துல சொந்தமா பலமா உட்கார்ந்து இருக்கிறார். எந்த சூழ்ச்சி பண்ணியாவது பதவியில உட்கார்ந்துருவார். ஒரு மந்திரி ஆவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஏதோ ஒரு மந்திரி பதவி, ஏதோ ஒரு பதவி இந்த தடவை தினகரனுக்கு கிடைக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்போ சூழ்ச்சியை உணர்ந்து சூழ்நிலையை புரிந்து அதற்கு உண்டான விஷயங்களை நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்ற மாதிரி அதற்கு உண்டான பரிகார முறைகளையும் சில சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டால் இவர் பக்கம் வெற்றி இருக்கிறது. ஆகையினால இப்போ இவர் இயங்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டாரு. இயங்குவாரு, ஒரு கலக்க போறாரு, கலக்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு மீடியா ஃபுல்லா அவர் பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கலக்குவார், அதை நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு.